ரொம்ப முக்கியம். Only 1 minute, I will be back. Okay, let me discuss the theory of buying behavior. First இருக்கக்கூடியது எக்கனாமிக் தியரி. அடுத்ததா செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஆர் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். சிக்மண்ட் ஃப்ராய்டினுடைய மாடல், ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் தியரி. அதை நம்ம சைக்காலஜிலையும் படிப்போம், இதுலயும் படிக்கணும். ஆல்மோஸ்ட் கான்செப்ட் இஸ் த சேம். அந்த ஐடி, ஈகோ, சூப்பர் ஈகோ அப்படின்ற கான்செப்ட் வருங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா லேர்னிங் மாடல். லேர்னிங் மாடல்ல பாவ்லோவ், ஸ்கின்னர், இதெல்லாம் வந்து ஸ்மால் அவுட்லுக் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதுங்க. அதுக்கடுத்தா பாத்தீங்க அப்படின்னா காக்னிசிவ் தியரியும் நமக்கு இதுல கம்பேர் ஆகும். இந்த 4 தியரியும் தான் பையிங் பிஹேவியர்னுடைய மாடல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் தியரியை பொறுத்த வரைக்கும் மார்சல்லியன் மாடல். இது பேர் எல்லாமே வச்சுக்கணும், இது எல்லாமே ஒவ்வொரு கொஸ்டின்ல நமக்கு கேட்கப்பட்டதுதான். எக்கனாமிக் தியரி ஆல்சோ கால்ட் எஸ் மார்சல்லியன் மாடல். இது ஏன் அப்படின்னா ஆல்ஃபிரட் மார்சல் வந்து டிஸ்கிரைப் பண்றாரு, அதனால அவருடைய பேர்ல நம்ம இதை அழைக்கிறோம் மார்சல்லியன் மாடல். அதே சமயம் அனதர் ஒன் நேம் இஸ் கால்ட் எஸ் மார்ஜினல் யூட்டிலிட்டி தியரி அப்படின்னு இதை சொல்றோம். இறுதிநிலை பயன்பாட்டு விதி அடிப்படையில செயல்படும் அப்படின்னு சொல்லலாம். இறுதிநிலை பயன்பாட்டு விதி, இறுதிநிலை பயன்பாட்டு விதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதைய இந்த ஆப்பிள் கூட சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஆப்பிள சாப்பிட்றப்போ ஒரு டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஆப்பிள அவர் உட்கொள்ளும் போது அவருடைய இறுதிநிலை பயன்பாடு கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகிட்டே வரும் அப்படின்னு சொல்ற மாதிரிங்க. The buyer is a rational animal. This buying decision are totally governed by the concept of utility. இல்லையாங்க, அவருடைய யூட்டிலிட்டியை பொறுத்ததாக இருக்கும். ஒரே மாதிரியான விஷயத்த அவர் தொடர்ந்து எடுக்கிறாரு அப்படின்றப்போ அதனுடைய யூட்டிலிட்டி அப்படின்றது மார்ஜினல் யூட்டிலிட்டி இட்ஸ் கெட்ஸ் டிக்ரீசிங். அது ஒரு கட்டத்துல நமக்கு 0 ஆகிடும். அப்ப அவர் என்ன ஆகுறாரு அப்படின்னா சுவிட்ச் ஓவர் டு த another one ப்ராடக்ட், இன்னொரு ப்ராடக்ட் வேற ஏதாவது பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அவர் நினைப்பாராம். அதனால அந்த கான்செப்டினுடைய அடிப்படையில வந்ததுதான் மார்சல்லியன் மாடலுங்க. இவர 2 தியரி ஆஸ்பெக்ட்ஸ்ல கொடுத்திருக்காரு, 2 ஆஸ்பெக்ட்ஸ்ல. அதுல பாத்தீங்க அப்படின்னா இன்கம் சேவிங் தியரியும் இதுல இருந்து வரக்கூடியதுதான். மார்ஜினல் யூட்டிலிட்டி தியரி, இன்கம் சேவிங் தியரி, இந்த 2 மாடலும் இது கன்சியூமர் பிஹேவியரை டிஸ்கிரைப் பண்ணது. இந்த தியரின்றது நம்ம 4 இம்பார்ட்டன்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மட்டும் நம்ம எடுக்கிறோம். இது ஆல்மோஸ்ட் எக்கனாமிக்ஸ்ல இருக்கக்கூடியதுதான். பிரைஸ் எஃபெக்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. பிரைஸ் எஃபெக்ட் அப்படின்றது லோயர் பிரைஸ்ல இருக்கிறப்போ பிக்கர் குவான்டிட்டியை பை பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ். அப்போ பிரைசஸ் வில் பி லோ, ஹையர் குவான்டிட்டி பையிங் தர் பர்டிகுலர் ப்ராடக்ட். ஈவன் ஆன் த கான்ட்ரரி அப்படின்றப்போ ஹையர் பிரைஸ் அப்படின்றப்போ ஒரு லிமிட்டட் தான் அவங்க பை பண்றாங்க. எல்லா ப்ராடக்ட்ஸுமே நீங்க சொல்லலாம், ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே இதுல நம்ம சொல்லலாம். அடுத்த பாத்தீங்கன்னா இன்கம் எஃபெக்ட், பிரைஸ், இன்கம், சப்ஸ்டிடியூஷன், இது டிமாண்ட்ல வருங்க. இந்த 3 எஃபெக்டுமே த சேம் ஆல்சோ கன்சிடர்ட் அஸ் இந்த எக்கனாமிக் தியரிலையும் நம்ம கொண்டு வரோம். இதுல நம்பர் 2 இஸ் கால்டு இன்கம். இன்கம் எஃபெக்ட் அப்படின்றது டு டிட்டர்மைன் த பர்ச்சேசிங் பவர். Income is determining the purchasing power. If the purchasing power is higher, the higher quantity will be by the particular customer. அப்போ அவங்களோட இன்கம் அதிகரிச்சதுன்னா வாங்கும் சக்தி அதிகரிக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்ததான் சப்ஸ்டியூஷன் இந்த மார்க்கெட். சப்ஸ்டியூஷன் அப்படின்னா ஒரிஜினல் பொருள் அப்படின்னு இன்னொரு பதிலி பொருள்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு பதிலி பொருள்கள் வந்து லோ பிரைஸ்ல கிடைக்குது அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்கா சப்ஸ்டியூஷனுக்கு போயிடுவோம். இது ஒரிஜினல், இது லோ,
அதனுடைய சப்ஸ்டியூட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சப்ஸ்டியூட் வந்து லோ பிரைஸ்ல கிடைக்குது அப்படின்னா we want to mix something, அதனால இதுல குவான்டிட்டியை வந்து நம்ம லெஸ்ஸரா நம்ம வாங்க ஆரம்பிப்போம். lower the price of the substitute of the product, the lower the quantity will be bought the original product. அப்போ ஒரிஜினல் ப்ராடக்டா குறைவா வாங்குவோம், சப்ஸ்டியூஷனை கொஞ்சம் வாங்கிட்டு ஒரிஜினல் ப்ராடக்ட கொஞ்சமா வாங்குறது. இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு வகையிலான பையர் பிஹேவியர்னுடைய ரீசனபிள் எஃபெக்ட்னு சொல்லலாம். அடுத்தது கம்யூனிகேஷன் எஃபெக்ட். ஹையர் த ப்ரொவிஷனல் எக்ஸ்பெண்டிச்சர், ஹையர் த சேல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு கம்பெனியால அதிகமான ஆடு, அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் கொடுக்கறதுனாலதான் அவங்களால என்ன பண்ண முடியுது, ரீச் த டார்கெட் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் என்டையர் லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய லெவல்ல அவங்களோட மார்க்கெட்டை அவங்க ரீச் பண்ண முடியுது. இந்த எக்ஸ்பென்சஸ்னாலதான் இந்த சேல்ஸ் டார்கெட் பீயிங் இன்க்ரீஸ்டு. திஸ் இஸ் கால்ட் அஸ் கம்யூனிகேஷன் எஃபெக்ட். இந்த 4 எஃபெக்டுமே இட்ஸ் பி டிட்டர்மைன்ட் அஸ் எக்கனாமிக் தியரி. எக்கனாமிக் தியரியில இம்ப்ளைடா சொல்லக்கூடிய ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிரைஸ் எஃபெக்ட், இன்கம், சப்ஸ்டியூஷன் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் வாங்குறதுல ஒரிஜினல் ப்ராடக்ட் சம்டைம்ஸ் வாங்காமே போயிடுவாங்க. இப்போ இந்த டாடா சால்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், பாத்திருக்கீங்களா? டாடா சால்ட் வந்து உள்ள இருக்காது, ஆக்சுவலி டாடா சால்ட்னு இருக்கு. அதுக்கு ஒரு பதிலி இருக்கு, அதாவது டாட்டான்னு தான் உச்சரிப்பு வரும். இதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குங்க சால்ட். இது சால்ட், அது ஒரே பேக்கேஜ்லயே தான் நமக்கு வரும். இது வாங்குறதுக்கு பதிலாக இதை நீங்க வாங்கலாம். இது ஒரிஜினல் ப்ராடக்ட் ஆஃப் டாட்டா. இதுல பாத்தீங்க அப்படின்னா டாட்டா உச்சரிப்பு தான் சேம், ஆனா வந்து இது வந்து சப்ஸ்டியூட் த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சேம் எஃபெக்ட் அப்படியே இருக்கும், ஏன்னா பிராண்டடுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பேரலா வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வேற ஏதாவது சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட்ல உங்களுக்கு ஏற்பட்ட வேற ஏதாவது கான்செப்ட் இருக்காங்க? அது யூஸ்வலா எக்கனாமிக்ஸ்ல சொல்லுவாங்க, சுகர் பயன்படுத்துற இடத்துல வந்து ஜக்கரியை பயன்படுத்துறது, ஆல்டர்னேட்டிவ் வனஸ்பதி பயன்படுத்துறது, நெய், வனஸ்பதி, இதுல நம்ம டால்டா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம். இதெல்லாம் சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட்ல வருதுங்க. அடல்ட்ரேஷன் சொல்றீங்களா சார்? இல்ல, அடல்ட்ரேஷன் இல்லைங்க. அடல்ட்ரேஷன் அப்படின்றது கண்டாமினேஷன். உங்களுக்கு வந்து கலப்படமே செய்வது. நீங்க வந்து இதுக்கு பதிலா அதை வச்சுக்கலாம் அப்படின்னு அர்த்தங்க. இப்போ நம்ம ஆக்சுவலா வீட்டுல ரசம் வைக்கிறதுக்கு போல 40 ரூபாய்க்கு தக்காளி பழம் விற்குது. அப்ப என்ன பண்ணுவோம், இப்ப என்ன பண்ணுவோம், புளியினுடைய அளவை அதிகப்படுத்திடுவோம் இல்லைங்களா, டேமரண்ட்டை அதிகப்படுத்தி நம்ம எதை ரிடியூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா த யூசேஜ் ஆஃப் டொமேட்டோவை ரிடியூஸ் பண்ணிடுவோம். அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா இது காம்பினேஷன் வந்து இது இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா இருக்கிறப்போ டொமேட்டோல ரசம் வைப்போம், அந்த மாதிரிங்க. அப்போ என்ன அப்படின்னா ஒரிஜினல் ப்ராடக்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் நியரஸ்ட் சேம் ப்ராடக்ட் உங்களுக்கு இருக்கும். ஓகே, மெடிக்கல்ல எல்லாம் கூட பண்றாங்களா சார் சப்ஸ்டிட்யூட் ப்ராடக்ட் ஒரு மெடிசன் அந்த மாதிரியா சார்? சப்ஸ்டிட்யூஷன் இருக்கு, ஆமா. மெடிசின் நிறைய இருக்கு. நீங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கு பதிலா இன்னொரு ப்ராடக்ட்ட நீங்க ப்ராடக்ட்னு சொல்வாங்க. எஸ் சார், எஸ் சார். சப்சிடைஸ்டு ப்ராடக்ட்ல வாங்கலாம். அதாவது ஆக்சுவலி மார்ஜினல் யூட்டிலிட்டி தியரியை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து டு பை தர் ப்ராடக்ட்ங்க, பை அ ப்ராடக்ட் லாங் as எவ்வளவு நாளைக்கு நம்ம வாங்கிட்டே இருக்கிறோமோ அதனுடைய யூட்டிலிட்டி சாட்டிஸ்பேக்சன் வந்து ரெப்ரசன்ட் ஆகும். அதே சமயம் நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா அதனுடைய எக்கனாமிக் கன்சிடரேஷனை தாண்டி அதனுடைய யூட்டிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சுவிட்ச் ஓவருக்கு வராரு அப்படின்னு சொல்லி மார்ஜினல் யூட்டிலிட்டி தியரின்னு சொல்லலாம். இதே வந்து இன்கம் அண்ட் சேவிங் தியரி ரெண்டுமே இருக்கு பாருங்க. இன்கம் ரைஸ் ஆனா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சேவிங் ரைஸ் ஆகும். அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரெண்டும் அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய தியரி. இந்த ரெண்டுல இருந்து தான் நமக்கு பர்ச்சேசிங் பவர் வெளியே வரணும். தியரி ஃபோக்கஸ் ஆன் அட்டென்ஷன், ஏன்னா இந்த ரெண்டுல இருந்து தான் வெளிப்படுறது தான் பர்ச்சேசிங். ஏன்னா இன்கம் இருக்கு, சேவிங்ஸ் என்டையரா சேவிங்ஸுக்கு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பர்ச்சேசிங்க்கு இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். அப்ப சேவிங்ஸுக்கு ஒரு ஸ்மால் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டா தான் நாங்க இந்த இடத்துல பர்ச்சேசிங் பவர் நம்ம வர முடியும். அப்ப பர்ச்சேசிங் பவர் இண்டிவிஜுவல் இஸ் டிட்டர்மைன்ட் பை த டிஸ்போசல் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து இன்னொரு வார்த்தை நமக்கு பார்க்கப்படும், டிஸ்போசல் ஆஃப் இன்கம். டிஸ்போசல் ஆஃப்
இன்கம் அப்படின்னு சொல்லலாம். எஞ்சிய வருமானம் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லைங்களா, எஞ்சிய வருமானம். அதனால இந்த கவர்மெண்ட் ஜாப்ல வந்து நிறைய எல்லா இதுலயுமே இருக்கும். ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்சென்டிவ் கொடுக்கறது, டிஏடிஏ அனௌன்ஸ் பண்றது, இதெல்லாம் வந்து எஞ்சிய வருமானங்கள் அப்படின்னு அர்த்தம். அது வரைக்கும் அவர் மேனேஜ் பண்ணியிருப்பாரு. அந்த மிச்சம் வர வருமானத்துக்கு அதுக்கு ஒரு என்ன பர்ச்சேசிங் பண்ணலாம் இந்த இயர்ல அப்படின்ட்டு ஒரு வகையிலான ஒரு கால்குலேஷன் கொடுப்பாங்க. அதுதான் வந்து அந்த டிஸ்போசல் ஆஃப் இன்கம். கூடுதலா வரக்கூடிய அந்த வருமானத்துக்கு என்ன நம்ம பை பண்ணலாம் அல்லது அடிஷன் டு பி ப்ரொவைடர் என்ன நேச்சருக்கு நம்ம கொண்டு போகலாம் அப்படின்றது எல்லாமே வந்து இன்கம் சேவிங் தியரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதுல ஒன் ஆஃப் த கான்செப்ட் இஸ் கால்டு டிஸ்போசல் ஆஃப் இன்கம். எல்லாமே இந்த டாக்ஸ் சேவிங்ஸ் எல்லாம் போக மிச்சம் உங்க கையில பணம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு டிஸ்போசல் ஆஃப் இன்கம். இஸ் இட் கிளியர்? அதனால மார்க்கெட் மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸோட அவங்க வந்து தேர் அப்ரோச்சஸ் டு த மார்க்கெட். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் எக்கனாமிக் தியரி ஸ்டார்டட். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சைக்கலாஜிக்கல் தியரி, லேர்னிங் மாடல். இதுல இருந்து உருவானதுதான் நமக்கு பிளாக் பாக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் தாங்க இதுல. பிளாக் பாக்ஸ் இது வந்து நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கப்பட்டதுங்க. பிளாக் பாக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. பையரோட மைண்ட் செட்ல உருவான ஒரு மாடல். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் தியரி, லேர்னிங் மாடல்ஸ் சொல்லலாம். டாவ்லோ, மாஸ்லோ இவங்களுடைய தியரம். ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் தியரி, மோர் பாப்புலர்லி நோன் அஸ் எஸ்ஆர் மாடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையாங்க. இதுக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்லலாம் எஸ்ஆர் மாடல். ஆல்சோ புர்லான், ஸ்கின்னர், தாண்டைக், கோட்லர் வரைக்குமே லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவமே அறிவு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அனுபவமே அறிவு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. இந்த அனுபவம் பற்றிய விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ற எல்லாமே சைக்கலாஜிக்கல் தியரியா இருக்கும். அங்க என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த யூட்டிலிட்டி இன்கம் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸ்ல இருந்தது. யூட்டிலிட்டி இன்கம், பர்ச்சேசிங் பவர், அது மட்டும்தான் எக்கனாமிக்ஸ். இதுல என்ன அப்படின்னா பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இதுல ஸ்டிமுலஸ் அப்படின்ற வார்த்தை உருவாகிருக்கும். அப்ப லேர்னிங் அக்கர்ஸ் as a person respond some stimulus இருக்கு, தூண்டுதல் இருக்கணும். It is rewarded with the need satisfaction in the correct response. அதுக்கு வந்து நீங்க கரெக்ட் ரெஸ்பான்ஸ் ஆக இருந்தா அதுக்கு வந்து நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணணும். அதுதான் ரிவார்டு. அதுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல லேர்னிங் மாடல் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திஸ் அப்ரோச் இஸ் த பேசிஸ் ஆஃப் ரிப்பீட்டேட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்த ரிப்பீட்டேட்டிவா நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறப்போ கன்சியூமரோட மைண்ட்ல லேர்னிங் இது வந்து என்ன ஈஸிலி ரிஜிஸ்டர் இந்த மைண்ட் செட். இல்ல மைண்ட் செட்ல கரெக்டா தான் பொசிஷனிங் வந்து கரெக்டா வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு அந்த ப்ராடக்டை ஈஸிலி டு recognize the consumer as well as anywhere to buy their particular product easily. அவங்க மைண்ட் செட்டுக்கு ஈஸியா வந்துடும். அப்பதான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இந்த சிஎம் சேனலு, இந்த குட்டீஸ் சேனல் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாமே வந்து எங்க அதாவது அவங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த கிண்டர் ஜாய் எல்லாம் மறக்கவே மாட்டாங்க. எங்க பார்த்தாலும் அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு இடத்துல மறைச்சே வைக்க மாட்டாங்க. எந்த இடத்துல கேஷ் கவுண்டர் இருக்கோ அந்த இடத்துல தான் வைப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா கேஷ் கவுண்டருக்கு நம்ம குழந்தைகளை அழைச்சிருந்தோம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல ரெண்டு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா 2 கிண்டர் ஜாயும் சேர்த்து வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதெல்லாம் வந்து த பீப்புள் ஆர் லைக். அவங்க எல்லாம் பாருங்க பெரிய அளவிலான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பெருசா எதுவுமே பண்ணலங்க. அட்வர்டைஸ்மெண்ட் கூட பண்ணல. ஈவன் த பீப்புள் ஆர் வெரி மச் லைக் அண்ட் இன்ட்ரெஸ்டட். இப்பதான் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய போட்டியாளர்கள் நிறைய இருக்காங்க. The people are interested. அப்பயே பாத்தீங்க அப்படின்னா ஹை பிராண்ட், ஹை ஸ்ட்ராட்டஜி ஆஃப் காஸ்ட்ல தான் வந்தாங்க. 35 rupees நம்ம இனிஷியல் பிரைஸே அவங்களுக்கு 35 தாங்க. ஆல்மோஸ்ட் நியரஸ்ட் 45-50 இருக்காங்க. அவங்க நெவர்
டிஃபீட் வித் அதாவது ஹெல் டவுன் இந்தியா சார்ஜஸ்ங்க. அவங்களோட விலையை வந்து ஒருபோதும் அவங்க குறைச்சிக்கிட்டதே கிடையாதுங்க. இது எல்லாமே வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட். அப்படி ரிப்பீட்டேட்டிவா நீங்க ஒரு ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் இந்த மைண்ட் செட், அதான் ஸ்டிமுலஸ். நீங்க தூண்டுறீங்க அப்படின்னு அர்த்தம். அதுல என்ன இருக்கும், கரெக்ட் ரெஸ்பான்ஸ் ஆக இருந்தா அது உங்களுக்கு ரிவார்டாக மாறும். அப்போ அதுல பாக்குறப்போ அதுல 4 இன்ஃபுளுசஸ் இருக்கு. ஒன்னு டிரைவ், இன்னொன்னு கியூ, அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ், ஒன்னு டிரைவ், கியூ, ரெஸ்பான்ஸ், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், வலுவூட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையாங்க. இந்த 4மே. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் வந்து டிரைவ், ஸ்ட்ராங் இன்டர்னல் ஸ்டிமுலஸ் விச் இம்பல்ஸ் ஆக்ஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த செயலை தூண்டக்கூடிய ஒரு வலுவான உள்தூண்டல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கான மோட்டிவ் எப்படி வரணும், இதுதான் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு கனவாயிடக்கூடாது. அப்போ அந்த இது வந்து இப்படி போனா நம்மளோட வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும், அதுக்காக நான் இதுக்குள்ள என்டர் ஆகுறேன் அப்படின்றப்போ அதுக்கான ஒரு இன்டர்னல் ஸ்டிமுலி உங்களுக்கு எல்லாம் இருக்கணும். அப்பதான் யூ ஆர் கெட்டிங் அ வெரி டிசர்விங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த டிசர்விங் உங்களுக்குள்ள உருவாக்கணும். அதுதான் அந்த செயலை தூண்டக்கூடிய ஒரு வலுவான உள்தூண்டல் இருக்கணும். டிரைவ் நீட் தஸ் மோட்டிவ்ஸ் பர்சன் ஆக்ஷன் டு சாட்டிஸ்ஃபை த நீட். அதை அடைந்தே தீர்வேன் அப்படின்ட்டு முயற்சிப்பாங்க. முன்னெல்லாம் படத்துல எல்லாம் அழகா காட்டுவாங்க. அந்த இன்னர் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்னர் நீட்ஸ் வந்து நம்மளை வந்து தூண்டிக்கிட்டே இருக்கணுமா, அப்பதான் நம்மளால ஆக முடியும். இந்த சுருக்கமா சொல்லணும்னா சூரிய வம்சம் படத்துல அவங்க வந்து கலெக்டர் ஆகிறது, அந்த தேவயானி மேடம் வந்து அவங்க கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்னர் நீட்ஸ், அது ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு உள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து வலுவா நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா உள்தூண்டல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது வந்து டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி இன்ஃபுளுசஸ், அது வந்து உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு வரும். அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஒவ்வொரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேவிங் டு த தாட் த அதர் எண்ட், அப்போ உங்களை வந்து மேலும் வலுவூட்டம் செய்யும். அடுத்த ஒரு லெவலுக்கு நீங்க வரணும், நம்ம இந்த இடத்துக்கு போகணும், கவர்மெண்ட் ரிலேட்டடா நம்ம வரணும். இதெல்லாமே உங்களுக்கான ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் டிரைவ் அப்படின்னு சொல்றோம். டிரைவ் அப்படின்றது இன்டர்னல் ஸ்டிமுலிஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். கியூ அப்படின்றப்போ இது வந்து ஒரு வீக் ஸ்டிமுலி அப்படின்றான். கியூ அப்படின்றது ஒரு வீக் ஸ்டிமுலி. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா லேர்னிங் டார்கெட் பிளேஸ் த்ரூ ட்ரையல் அண்ட் எரர் இன் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் சிச்சுவேஷன். அது நீங்க அப்படியே போட்டு பார்ப்பீங்க நம்மளால எவ்வளவு முடியுது. அதுக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா, உங்க மைண்ட் செட் அப்படியே கிரியேட் பண்ண வைக்கிறது. உங்களால எவ்வளவு எடுக்க முடியுது அப்படின்றத ட்ரை பண்ண வைக்கிறது. The stimulus coming from marketing and the social environment of the buyer information suggestion. அவங்கள்ட்டயே கேட்கறது, அவங்கள்ட்டயே உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன டார்கெட்ஸ் இன் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம உருவாக்குறதுல அது வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. வீக்கர் ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா இதுல ட்ரையல் அண்ட் எரர்ல நிறைய டெஸ்ட் ட்ரைவ் பண்றது, இதெல்லாமே வந்து அந்த கியூல தான் நம்ம கொடுப்போம். நம்மள நாமளே உற்சாகப்படுத்திக்கிற அடுத்த ஒரு ரெஸ்பான்ஸ் தான் இதுங்க. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பான்ஸ் அப்படின்றது ஷிஃப்டிங் ஃப்ரம் த ஒன் பிராண்ட் டு அனதர் பிராண்ட், ஒன் பிராண்ட் டு அனதர் பிராண்ட் பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெஸ்பான்ஸ் அப்படின்றது ஆன்சர் கிவன் டு த டிரைவ் ஆர் கியூ. நீங்க அதுக்கு ஒரு ஆன்சரை கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேரு ரெஸ்பான்ஸ். இந்த இடத்துல 2 இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா உள்தூண்டல் இருக்கு, 2வது வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு பதில் சொன்னீங்க அப்படின்னா, ஆன்சர் கொடுக்குறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு என்ன வாக்கி இருக்கும் அப்படின்னா டிரைவ், அதாவது ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும், அது வந்து டிரைவ். ஒரு உள்ள மனசுக்குள்ள ஒரு எண்ணங்கள் இருக்கு அப்படின்றப்போ அதை வந்து ஒரு எக்ஸாம் எழுதி பாக்குறீங்க, அது வந்து கியூ. அப்ப இதுதான் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது. அப்போ ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு பாக்குறது, அப்ப ஷிஃப்டிங் ஃப்ரம் ஒன் பிராண்ட் டு அனதர், அதுலயே ரெஸ்பான்ஸ் தான். அதே சமயம் டிரைவுக்கும் கியூவுக்கும் ஒரு ஆன்சர் கொடுக்கணும்னு நினைக்கிறதுக்கு பேரு ரெஸ்பான்ஸ். ரெஸ்பான்ஸ் இஸ் த ஆன்சர் கிவன் டு எ டிரைவ் ஆர் கியூன்னு சொல்லலாம். இஃப் த ஆன்சர் இஸ் கியூ அப்படின்றப்போ த ஷிஃப்ட் ஃப்ரம் ஒன் பிராண்ட் டு அனதர் பிராண்டுக்கு போயிடுவோம். நீங்க ட்ரையல் அண்ட் எரர் செஞ்சு பாக்குறீங்க. அப்போ நான் ஆல்ரெடி வந்து மைசூர் சாண்டல் தான் சார் நான் யூஸ் பண்ணுவேன், இப்போ மெடிமிக்ஸ்னு ஒரு சோப்பை நான் யூஸ் பண்றேன். ட்ரையல் அண்ட் எரர் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிடுங்க, ஷிஃப்ட் ஆயிடுங்க. பிடிக்கல அப்படின்னா ரீடைன் த சேம். அப்ப கியூவுக்கு ஆன்சர் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம், கியூவுக்கு ஆன்சர் பண்றீங்க. இதே வந்து ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த டிரைவ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
அதை நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது வந்து இன்டர்னல் ஸ்டிமுலி, யார் வேணாலும் நம்மளை தூண்டலாம் இல்லையாங்க. டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி இன்ஃபுளுயன்ஸ் டு யுவர் மைண்ட், உங்களோட மைண்டை வந்து தூண்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்ப காலகட்டத்துல இந்த படத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய அந்த நெகட்டிவான டிரைவ் வந்து நிறைய கொடுப்பாங்க. அப்பா திட்டுறாரு, அதுக்காக நான் வந்து ஒரு நல்ல மனிதனா உருவாகுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேமிலி சுச்சுவேஷன் டாபிக்ஸ் எல்லாம் நிறைய காட்டுவாங்க. அந்த என்ன சொல்லலாம் அப்படின்னா நிறைய படங்கள்ல அந்த முன்னேற்றத்தை குறிக்கிறது, லவ்னால ஏற்படக்கூடிய முன்னேற்றம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த வழியாக காட்டப்படும். அந்த இன்னர் மோட்டிவேஷனை காட்டுறதா அப்படின்னு சொல்லலாம். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்ற மூவில ரஜினிகாந்த் காட்டுவாங்க சார். பணக்காரர் இருப்பாரு, அவங்க பையனை வெளியே அமிச்சு வயல்ல வேலை பார்க்க வச்சு அது கஷ்டம் தான் தெரிஞ்சாதான் உன்னால செலவு பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஆமா ஆமா, அதே படம் தாங்க உங்களுக்கு இவருதான் வந்துச்சு, சம்திங் ஜெயம் ரவி படமும் அதேதான் சார். சம்திங்களா? இல்ல அதே மாதிரி ஒர்க் பண்ண வச்சு. ஆமா ஜெயம் ரவி. ஆமாங்க சார், அதுல கூட விவசாயியா இருந்தா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இது பண்ணுவாங்க சார். ஆமா ஆமாங்க, அவர் அந்த அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்காகவும் அந்த இடத்துல எடுத்து பாருங்க. ஏதாவது ஒரு உள் தூண்டல் இருக்கணும், அதுக்காக எடுக்கக்கூடியதுதான் இந்த இடத்துல ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றப்போ. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வலுவூட்டம் செய்தல் அப்படின்னு அர்த்தம். ரிவார்டிங் எக்ஸ்பீரியன்சஸ் இன் தி பாஸ்ட் ஸ்ட்ரென்தன்ட், அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. எதெல்லாம் உங்களுக்கு ரிவார்டிங் அப்படின்னு கிடைக்குதோ அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும். மாணவர்களுக்கு இதுதான் நம்ம சொல்லித்தரோம் இல்லையாங்க. பாடப்பகுதியில சொல்றப்போ இது உங்களுக்கு பிடிக்கும், இதை நீ பயன்படுத்து, ஸ்ட்ரென்தன் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், வலுவூட்டம் செய்தல் அப்படின்னு அர்த்தம். அவனை 2 மார்க்கு கேட்சப் பண்ண வைக்கிறது, 3 மார்க்கு அழகா புரிஞ்சுக்க வைக்கிறது, ஓன் ரைட்டிங்ல எழுத வைக்கிறது, இதெல்லாம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். அப்போ உங்களை வந்து தூண்டக்கூடிய அனுபவம் தான். அதை வந்து நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் நமக்கு லீட்ஸ் டு பிராண்ட் லாயல்டி. இதுதான் உங்களுக்கு லீட்ஸ் டு பிராண்ட் லாயல்டி. ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா லீட்ஸ் டு பிராண்ட் லாயல்டி கிடைக்கும். அப்படின்னா உங்க ப்ராடக்டை விட்டுட்டு அவர் எதுக்குன்னா போக மாட்டார். ஏன்னா இங்கேயே அவர் பாத்தீங்க அப்படின்னா சுவிட்சிங் இன் யுவர் பிராண்ட், சுவிட்சிங் ஆப்ஷன் ரெஸ்பான்ஸோட முடிஞ்சிருது. அப்போ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அவர் போக மாட்டார். அப்போ சைக்கலாஜிக்கல் தியரி எக்ஸ்பிளைன்ஸ் த டிரைவ், கியூ, ரெஸ்பான்ஸ் அண்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்ற இந்த 4 சென்ட்ரல் ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணுது. இதை எக்ஸ்பிளைன் பண்ற பையர் மோட்டிவேஷன் மாடல் தான் பிளாக் பாக்ஸ் மாடல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பிளாக் பாக்ஸ் மாடல்ல பாத்தீங்கன்னா ஸ்டிமுலில 2 ஃபேக்டர் வச்சிருப்பாங்க. ஒன்னு மார்க்கெட்டிங் மிக்ஸ் ஃபேக்டர், அனதர் ஒன் எக்ஸ்டர்னல் இன்ஃபுளுசஸ் அப்படின்னு சொல்லி கல்ச்சுரல், சோசியோ எக்கனாமிக், பையிங் பிஹேவியர் இன்ஃபுளுசஸ், எக்ஸ்டர்னல் இன்ஃபுளுசஸ் எல்லாம் உள்ள வச்சிருவாங்க. இது வந்து உள்ள பையரோட மைண்ட்ல ஏற்படக்கூடிய இன்டர்னல் இன்ஃபுளுசஸ், டெசிஷன் மேக்கிங் இன்ஃபுளுசஸ் இல்லையா. திடீர்னு வாங்குறப்ப கூட நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணிடுவோம். பர்ச்சேஸ் இது வேண்டாம், நம்மளோட எவாலுவேஷனை மாத்திட்டே இருப்போம். நம்ம இது வேணும்னு நினைப்போம், இது வேண்டாம்னு நினைக்கிறது டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். துணி கடைக்கு கூட்டிட்டு போனா ஒய்ஃப் துணி எடுக்கிறப்போ ஒரு மாதிரி ஒரு கல்ச்சர் பிஹேவ் பண்ணுவாங்க பார்த்திருக்கீங்களா. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன வாங்குறாங்களோ அதேதான், ஃபர்ஸ்ட் என்ன பாக்குறாங்களோ அதேதான் மறுபடியும் சுத்தி போய் எடுத்துட்டு வருவாங்க. அது மாதிரி நீங்க நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணி பார்க்கலாம் அவங்கள. அதெல்லாம் ஒரு பையிங் டிரான்ஸ்ஃபார்மேஷன். அவங்களுக்கு என்ன சொல்லுது, இன்டர்னல் இன்ஃபுளுன்ஸ் என்ன சொல்லுது, டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் என்ன சொல்லுது அப்படின்றப்போ கடைசியா அவங்களோட டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் என்டையரா டிஃப்ரெண்டா இருக்கும். நாம கூட போனாலும் நம்ம கிட்ட நல்லா இருக்கான்னு கேட்க மாட்டாங்க, இன்னொருத்திட்ட கேட்டு நல்லா இருக்கிறத எடுத்துட்டு வந்துருவாங்க இல்லையாம. அப்படித்தான் நம்ம சொல்லுவோம். அப்போ அது வந்து அவங்களுடைய டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அவங்களோட அந்த இடத்துல அந்த டிசிஷன் தான் இன்டர்னல் ப்ராசஸ தாண்டி அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இதான் பிளாக் பாக்ஸ் மாடல், பையர்ஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் இன்னர் த ஃபீல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்றப்ப பிராண்ட் இருக்கும், அதே மாதிரி சோர்ஸ், அமௌண்ட், பேமெண்ட் இது எல்லாமே கன்சிடர் பண்ணுவாங்க ரெஸ்பான்ஸ்ல. அல்லது இது வேண்டவே வேண்டாம்னு கூட கன்சிடர் பண்ணுவாங்க. நோ பர்ச்சேஸும் இதுலயே தான் வரும், ரெஸ்பான்ஸ்ல தான் நமக்கு வரும். அப்போ இது வந்து ஒரு லேர்னிங் மாடல். இந்த மாடலுக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்லலாம், ஒரு லேர்னிங் மாடல். ஸ்டிமுலஸ் இருக்கும், உள்ள ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும், அதுக்கப்புறம் ரெஸ்பான்சஸ் இருக்கும். ஓகேங்களா. இது வந்து ஒட்டுமொத்தமா எல்லா இடத்துடைய மாடலுங்க. ஏன்னா
ஸ்கின்னர், தாண்டேக், புர்லான், கோட்லர் வரைக்கும் லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். அதே ரெஸ்பாண்ட். இஸ் இட் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் மாடல்? எஸ் சார். எஸ் சார். ஓகே மேம். இப்போ நம்மளுடைய அடுத்த இதுக்கு போறாங்க. அடுத்தது காக்னிசிவ் தியரி, நம்மளுடைய அறிவு சார்ந்த கோட்பாடு இல்லையாங்க. நம்மளுடைய நுண்ணறிவு அறிவு சார்ந்த கோட்பாடு. இது அடிக்கடி நமக்கு வேணும் இல்லையாங்க. நம்மளோட அறிவு அறிவு எல்லாத்தையும் பார்க்கறது அறிவு. அந்த நுண்ணறிவு அப்படின்றது பை எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நமக்கு கிடைக்கும். அதனால அந்த நுண்ணறிவை எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் இந்த கிளாஸஸ் அட்டன் பண்றது, டெஸ்ட் அட்டன் பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு நுண்ணறிவை டெவலப் பண்ணும். அப்ப நுண்ணறிவு டெவலப் பண்றப்பதான் உங்களால என்ன பண்ண முடியும், ஒரு பர்ஃபெக்டான ஒரு டிசிஷனை உங்களால எடுக்க முடியும். அப்ப நிறைய கொஸ்டின்ஸ் உங்களால என்ன பண்ண முடியும், கரெக்டான ஆன்சர்ஸை கொடுக்க முடியும். அப்ப நுண்ணறிவு டெவலப் ஆகணும். அதுக்குதான் இந்த திரும்ப திரும்ப படிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம செய்யறது அறிவு சார்ந்த விஷயம். இட் ரிலேட்டட் டு போஸ்ட் பையிங் பிஹேவியர் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் பின்னாலதான் வரும். அதை வாங்கினதுனால எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது, அதுதான் அறிவு. அப்போ திஸ் ஸ்டிமுலேஷன் ஆஃப் வாண்ட் இஸ் கண்டிஷனட் பை கஸ்டமருடைய நாலேஜ். பாருங்க, கஸ்டமருடைய நாலேஜ், பர்செப்ஷன், பிலீஃப், ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுல 2 தியரம் சொல்றாங்க. கெசால்ட், அடுத்ததா ஃபீல்டு தியரி. இது எல்லாமே இதோட காக்னிசிவ் தியரியோட நமக்கு உள்ள வர்றாங்க. லேர்னிங் அண்ட் கான்சிக்வெண்ட் பிஹேவியர் இஸ் நாட் இண்டிபெண்டன்ட் பட் ஆஸ் அ டோட்டல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்றது தனித்தனியா இருக்கிறது இல்ல, தனித்தனியானது அல்ல, இண்டிபெண்டன்ட் அப்படின்னு தனித்தனியாக இல்லை, தனியானது அல்ல. அப்போ இட்ஸ் நாட் என் இண்டிவிஜுவல், இட் இஸ் அ டோட்டல் ப்ராசஸ். ரெண்டையும் நீங்க சேர்த்து தான் பார்க்கணும். அப்ப லேர்னிங்லயே தான் பிஹேவியரும் இருக்கு அப்படின்னு சொல்றோம். லேர்னிங் பண்றப்பதான் படித்தவர்களுக்கு படிக்காதவங்க நம்ம ஈஸியா சொல்றாங்களே, என்னப்பா படிச்சவன் மாதிரி நடந்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்லி ஒரு விஷயம் நமக்கு அது எது குட் ஆர் பேட் அப்படின்றது நமக்குள்ள வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா சேஞ்சிங் தர் பிஹேவியர் அந்த இடத்துல இருக்கும். திஸ் எக்ஸ்பிளைன் டு த காக்னிசிவ் தியரி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு காக்னிசிவ் தியரி எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பர்ஃபெக்ட்லி இந்த மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபெஸ்டிங்கர் அவர் இத கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த கான்செப்டை பார்த்துக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்சல்லியன் மாடல், செகண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யாரெல்லாம் இருக்காங்க லேர்னிங் மாடல். பாவ்லவ் அண்ட் மாஸ்லோ இஸ் அ பயனீருங்க. யாருங்க? பாவ்லவ் அண்ட் மாஸ்லோ எல்லாம் பாத்தீங்கன்னா பயனீர் இந்த ப்ராசஸ். பாவ்லோட சோசியல் பாவ்லோட என்னதுங்க சோசியல் இல்லைங்க, சோசியல் சொல்லுவார். பாவ்லோ தானே சொன்னதுங்க சோசியல் லேர்னிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட சொல்லுவார். சோசியல் லேர்னிங் எல்லாம் இவருடைய மாடல் தான். நீங்க என்ன செய்யறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட குழந்தைகள் கத்துக்குவாங்க. நீங்க எந்த அளவுக்கு ரெஸ்பான்சஸ் பண்ணிட்டே இருக்கீங்களோ உங்களை பார்த்து அது ரோல் மாடல் இல்லையாங்க. நம்ம குடும்பத்துல நம்ம தான் அவங்க ரோல் மாடல், நம்மளை பார்த்து அவங்க பழகுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி அது சோசியல் லேர்னிங் அப்படின்னு அர்த்தம். மாஸ்லோவுடைய நீட் ஹைரார்கி தியரி பேஸ்ட் ஆன் த லேர்னிங் மாடல் தான். அதுக்கப்புறம் தாண்டேக், ஸ்கின்னர் இதெல்லாமே நம்ம சொல்லலாம். டெஸ்டிங்கர் மட்டும் காக்னிசிவ் தியரியில வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப அனதர் ஒன் தியரி. இதுல அது ரொம்ப லிட்டில் பிட் தான், உள்ள போக வேண்டாம் அப்படின்றதுனால இது அப்படியே சிம்பிளா கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சைக்கோ அனாலிட்டிக் தியரி. சிக்மண்ட் ஃப்ராய்டு இவர் நம்ம தவிர்க்கவே முடியாத ஒரு ஆளுங்க இல்லையாங்க. சிக்மண்ட் ஃப்ராய்டு செக்கோஸ்லோவியாவில பிறந்தவர். செக்கோஸ்லோவியாவின் அங்க பிறந்தவர். அதுக்கப்புறம் இவர் வளரக்கூடிய இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வியன்னாவாக இருக்கும். வியன்னா அந்த 2 பிளேஸ்லயும் அவர் இருந்திருப்பாரு. அவரோட நேச்சர் பாத்தீங்க அப்படின்னா செக்கோஸ்லோவியன் அப்படின்னு தான் இருக்கும். இந்த நாடும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏதாவது எக்ஸாம்ல கேட்டு வச்சிருவாங்க. சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்றது இவரோட அனாலிசிஸ். இதை எப்படி சொல்றோம்? சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்னாவே யாரு வந்துடணும் அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்துடணும். நீங்க எதுவுமே ரொம்ப போட்டு இதே பண்ணாதீங்க.
சிக்மண்ட் ஃப்ராய்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சைக்கோன்னு ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா அவர் தான் வந்துடுறாரு. ஆழ் மனதில் பதியும் எண்ணங்களே நாளடைவில் செயல்களாக வெளிப்படுகின்றன அப்படின்றதா இவரோட கான்செப்ட். ஆழ் மனதில் பதியக்கூடிய எண்ணங்களே நாளடைவில் என்னவாக மாறுதுங்கிறாங்க, செயல்பாடுகளாக மாறுது அப்படின்னு சொல்றோம். அப்ப இவர் வந்து மனதை வந்து பிரிக்கிறாரு. ஒண்ணு என்ன அப்படின்னா கான்சியஸ் மைண்டு, அடுத்தா பாத்தீங்கன்னா அன்கான்சியஸ் மைண்டு, அதான் உள் மனது ஆழ் மனது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. இது வந்து ஆழ் மனது அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வெளியில இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இது வெளிப்பாடு, இதெல்லாம் வெளியில டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அது ப்ரீ கான்சியஸ். இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது ப்ரீ கான்சியஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆழ் மனதுல என்ன இருக்கும், ஆழ் மனதுல என்ன இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் தான் நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னா அது அப்படியே கிராஜுவலா மேல வர ஆரம்பிக்குது, ப்ரீ கான்சியஸாக வரும். அந்த ப்ரீ கான்சியஸ் இருந்து அது அப்படியே நமக்கு என்ன ஆயிடும், வெளியில வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. இதெல்லாம் நேச்சுரல் டிரைவ். இந்த அன்கான்சியஸ் அப்படின்னு சொல்லப்படுறது நேச்சுரல் டிரைவ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஜாதகத்துல கட்டத்துல இவருக்குன்னு ஒரு பண்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது நீங்க நெவர் ஹாஸ் பின் சேஞ்சஸ், நீங்க அதை மாத்தணும்ன்றது முடியாது. அதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டுப்படுத்தணும்னு தான் நினைக்கணும். ஐடியா வந்து நீங்க கட்டுப்படுத்தணும் தான் நினைக்கணும், அதை நீங்க மாத்தக்கூடாது. அதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னாவே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த ஒரு லெவல்ல அது வெளிப்படாம இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆழ்மனதுல பதியக்கூடிய எண்ணங்களே நாளடைவில் வெளிப்பாடுகளாக மாறுகின்றன. இதுல என்ன அப்படின்னா இவருடைய ஆழ்மனதை பற்றிய பல ஆய்வுகளுடைய வெளிப்பாடு மனநோயாளிகளே அவங்களுடைய மன இறுக்கத்திலிருந்து வெளிவர காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் இந்த சைக்கோ அனாலிசிஸ் வந்து மருத்துவத்துறையில வந்து நிறைய பயன்பட்டு இருக்கு. இவருடைய டெரிவேஷன்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். இவருடைய பொண்ணு ஒருத்தி இருக்காங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா அப்படின்ட்டா அன்னா ஃப்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் பாத்தீங்க அப்படின்னா சைக்கோ அனாலிட்டிக் தான். அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகளுடைய சைக்கோ கொண்டு வராங்க. அதாவது சில்ட்ரன் சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. சில்ட்ரனோட சைக்கோ அனாலிசிஸ் வந்து அவங்களுடைய மகள், அதாவது சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய மகள் என்ன பண்றாங்க, குழந்தைகளை பற்றின ஆய்வுகளை எடுக்கிறாங்க. அவங்களும் பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் பி ஃபேமஸ். இவருடைய கருத்துக்கள் வந்து உலகளாவிய ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்துக்கள். அதுல 3 எலமெண்ட் அவர் வந்து வர்ணிக்கிறாரு. இது இல்லாம இதுல நிறைய நோய்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியும் கண்டுபிடிச்சாரு. என்னென்ன நோய்கள்லாம் இருக்கு அப்படின்னா ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸ் எனப்படக்கூடிய ஒரு அதாவது குற்ற உணர்வோடவே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு அர்த்தம். குழந்தை பெற்றோருக்கு இடையிலான உறவுகளை பத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள். அதுல அப்பாவை பார்த்து மகன் பயப்படுறதோ, அதே சமயம் மகனுக்கு அப்பாவுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள வந்து அவரு ஃப்ராய்ட வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்தா பாத்தீங்கன்னா ஹிஸ்டீரியா, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட நோய்களுங்க, மனம் சார்ந்த நோய்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஹிஸ்டீரியா, ஃபோபியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்சன்ட் மைண்டடா இருப்போம். நாம ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்போம், நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் வேற ஒரு இடத்துல இருக்கும். ஆப்சன்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சப்ரசன்ஸ் அப்படின்னு அர்த்தம். சப்ரசன்ஸ்னா ரொம்ப கீழே போட்டுறதுங்க. நம்ம என்ன அப்படின்னா எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்ட்டு நம்மளே வந்து கீழே கொண்டு போயிடுவோம். சப்ரஸ் பண்ணிட்டே இருப்போம். இது ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான மனநோய்கள் குறித்தெல்லாம் வந்து ஃப்ராய்டு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே 1886லயே அவர் கண்டுபிடிச்சிருக்காருங்க. 1886லயே இதுக்கான மனநோய்களுக்கான விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்மண்ட் ஃப்ராய்டை பத்தி பேசணும் அப்படின்னா நிறைய பேசிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான சைக்கோ அனாலிசிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் கம்போஸ்டு 3 எலமெண்ட்ஸ். அதுல பாத்தீங்கன்னா ஐடி, சூப்பர் ஈகோ, ஈகோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஐடி, சூப்பர் ஈகோ, ஈகோ, இந்த மூணையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஐடிங்கிறது நேச்சுரல் டிரைவ்ஸுங்க. இன்சைடு நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய நேச்சுரல் டிரைவ், இதை மாற்ற முடியாது. The source of all mental energy which drives one to an action. அப்ப இது என்ன ஆகுது, ஒன்னா சேர்ந்து அப்படியே ஆக்ஷனாக வெளிப்பட்டுறோம். மென்டல் எனர்ஜி எல்லாம் சேர்ந்து இதுல என்னென்னலாம் வார்த்தைகள் பார்க்கப்படுது அப்படின்னா இம்பல்ஸ், டிசையர்டு, பிளஸர், இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். அவர் இறக்க குணம் உள்ளவர், அவர் வந்து கொடையாளி, இந்த மாதிரி எல்லாம் அவருக்கு இருந்தாலும் வரும், இல்லை அப்படின்னா வராது அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் ஈகோ,
இன்டர்னல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வாட் இஸ் சோசியலி அப்ரூவ்டு ஒன்ஸ் கான்சென்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப சென்ஸ் ஆஃப் செல்ஃப், அவர் அறிவுபூர்வமா என்ன முடிவு செய்யறாரோ அதுதான் ரியலிஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரியலிஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது ஈகோ. ஈகோ அப்படின்றப்ப த கான்சியஸ் அண்ட் ரேஷனல் கண்ட்ரோல் விச் மெயின்டைன்ஸ் த பேலன்ஸ் பிட்வீன் ஐடி அண்ட் சூப்பர் ஈகோ. இதனாலதான் இதை வந்து ரெண்டாவது வச்சிருக்குங்க. அதாவது இந்த ரெண்டையும் நீங்க பேலன்ஸ் பண்றதுதான் உங்களுடைய ஈகோ அப்படின்னு அர்த்தம். இது ஒரு வகையில பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் இம்பல்ஸ் அண்ட் கான்சியஸ், இந்த ரெண்டையும் நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அப்போ ஆல்மோஸ்ட் சூப்பர் ஈகோ இருக்கு, ஐடியும் இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஈகோ தான் உங்களுடைய ரியாலிட்டி, உங்களுடைய வெளிப்பாடு இதுதான். இது வந்து ஒரு மயக்கத்திலேயே நம்மள வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது பறக்கிற மாதிரி இருக்கிறது. அப்படியே சில சமயம் பாத்தீங்கன்னா நம்ம பணக்காரராக தெரியும் இல்லையாங்க, வேற யாருக்கும் நமக்கு தெரிய மாட்டோம், நமக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடூரமாக தெரியும் இல்லையாங்க, நம்ம உள்ள இருக்கிறது எல்லாமே கொடூரமான பார்வைகள், எண்ணங்கள், இது அப்படியே இருக்கும். அப்ப இந்த கான்செப்ட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுதான் இது. இப்ப இதுதான் வந்து நம்மளுடைய ஈகோ, இது ஒரிஜினாலிட்டி அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஒரிஜினாலிட்டி. இதுல இருந்து வெளிப்படும், இதுல இருந்து சிலதெல்லாம் வெளிப்படும். மொராலிட்டியில கான்செப்ட்ல இருக்கும். இப்ப ஆல்மோஸ்ட் ஈகோ, ஐடி, சூப்பர் ஈகோ, இந்த 3 கான்செப்டையும் ஒரு ஆளுமையோட ஒப்பிடுறாங்க. ஆளுமையோட ஒப்பிட்டு அதுல நிறைய படங்கள்லாம் கூட இன்னைக்கு வந்திருக்குங்க. அந்நியன் படத்தை பாருங்க. அந்நியன் படத்துல பாத்தீங்கன்னா இந்த 3 தான் அவர் எடுத்திருப்பாரு. அதை வந்து இந்த கான்செப்டை எடுத்துட்டு இது எப்படி படமாக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 14 இயர்ஸ் வந்து அவர் இதை பத்தியே டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் உருவானதான் அந்நியன் அப்படின்னு சொல்லி அவரோட இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உருவானதுதாங்க. இது 3 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். எதுலாம் லவ், ஃபியர், கில்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஈகோ. அடுத்தது ஒரு மாதிரி மயக்கத்துல இருக்கிறது சூப்பர் ஈகோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இது மாதிரி. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இவருடைய ஐடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஐடி, இது சூப்பர் ஈகோங்க. சூப்பர் ஈகோனா எப்படி இருக்கிறதுங்க, ஒரு பெரிய உலகத்துல இருக்கிற மாதிரி, மதிமயக்கத்துல இருக்கிற மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் ஆக்சுவலி ஈகோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஈகோல இருந்துதான் இதை நீங்க அனலைஸ் பண்றப்பதான் மத்த எல்லாமே தெரியும் இல்லையாங்க. அதனாலதான் அதெல்லாம் இவரு சைக்கோ அனாலிசிஸ்ட், அதாவது சைக்காலஜிஸ்ட் போறப்போ இவரை வச்சுதான் எடுப்பாங்க. அப்போ இதுல ரெண்டுமே அவருக்கு வெளிப்படும். சூப்பர் ஈகோவே இருக்கும், இது இருக்கும். அதை வந்து அவர் என்ன சொல்லுவாரு, மென்டல் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாரு இல்லையாங்க. மென்டல் டிசார்டர், பர்சனல் டிசார்டர், பர்சனாலிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, இதெல்லாமே இதுல சொல்லக்கூடிய வார்த்தைகள் தாங்க இல்லைங்களா. இதே பாத்தீங்க அப்படின்னா ஆலியன்ஸ் இந்த அர்டிக் அப்படின்னு ஒரு படம். இது குழந்தைகள்லாம் விரும்பி பார்த்த ஒரு படங்க. இதுல 3 கேரக்டருமே ஒரே இடத்துல நீங்க பார்க்கலாம். சைக்கலாஜிக்கல் தியரி அப்ளைஸ் வித் த சிக்மண்ட் ஃப்ராய்டோட கான்செப்ட். குரூப்பா சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏலியன்ஸை விரட்டுறதா அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சு அதுக்கு ஒரு ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் த இதுங்க. அப்ப இவங்களுக்குள்ளேயே ஒரு ஐடி இருக்கும் அப்படின்றத அப்பதான் தெரியுங்க. அதெல்லாமே கண்டுபிடிச்சா அதை வச்சே அதை அழிப்பாங்க. அப்போ ஏலியன்ஸை வந்து விரட்டுவாங்க. இதுதான் அந்த கான்செப்ட்ல அழகா சொல்லப்பட்டிருக்கும். இந்த படமும் வாய்ப்பு கிடைச்சா பாருங்க. இதுல குழந்தைகள் பார்த்திருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஏலியன்ஸ் வந்து அட்டிக், இந்த சேம் கான்செப்ட் தான். அப்ப எது ரியாலிசம், எது சூப்பர் ஈகோ. இவனோட தாட் ப்ரோவோக்கிங் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிராடரா இருக்கும். இந்த உலகத்திலேயே இல்லாத மாதிரி கான்செப்ட் எல்லாம் நிறைய சொல்லுவான் இந்த கேரக்டர். அதே சமயம் இவன் பாத்தீங்கன்னா ரியலிசமா எப்படி இதை கில் பண்ணணும் அப்படின்றத சொல்லுவான். இவன் யோசிக்கிறத பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கொடூரமாக்கி இருக்கும். இந்த மாதிரியான சிக்மண்ட் ஃப்ராய்ட வச்சு நிறைய படங்கள், நிறைய ஸ்டோரிஸ் வந்து டெவலப் ஆயிருக்கு. அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் தீஸ் 3 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் தாங்க. கிளியர்? இதுல ஏதாவது டிஸ்கஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா சொன்னாங்க. இவரோட ஒட்டுமொத்த இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவருடைய நடத்தைய நீங்க சீராக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆழ்மனத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பெரும்பங்காற்றுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆழ்மனதை நீங்க மாத்தணும். ஆழ்மனதை அது எப்ப வெளிப்பட நம்மளுடைய தூக்கத்துலதான் இருக்கும் இல்லையாங்க. இவரோட புத்தகமா அதுதாங்க, இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கும். ஏன்னா அதைதான் அது கண்டுபிடிக்கிறாரு. இன்டர்பிரிட்டேஷன் ஐடி அப்பதான் வெளிப்படும் பாருங்க. இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ்ங்கிற புக்ல ஐடி உங்களுக்கு எப்ப வெளிப்படும், தூக்கத்துலதான் வெளிப்படுமா. அப்ப ட்ரீம்ஸ் அப்ப வந்து அது தெரியும் அப்படின்றாரு.
அந்த மைண்டுக்கு நீங்க வந்து சொல்லணுமா, அந்த மைண்டுக்கு நீங்க வந்து நான் என்னவாக மாறணும், நான் எப்படி இருக்கணும் அதுக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுவாகவே உங்களை அதை மாத்துறதுக்கான முயற்சிகள் அதை எடுத்துக்கிட்டே இருக்குமா. அதனாலதான் நம்ம அப்துல் கலாமே என்னன்னு சொன்னாரு, கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்றாருங்க. ஆல்மோஸ்ட் த சேம். எல்லாத்தோட கான்செப்டும் பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் த சேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் வராம இருக்கிறது. ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபேமிலியில இன்னைக்கு அதிகமாயிடுச்சுங்க. அதாவது தந்தை மகனுக்கு இடையிலான உறவு, அதே சமயம் அதாவது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைபாடா பாக்குறது, அது நிறைய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னைக்கு நிறைய இருக்கு. அந்த ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸா ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சவரு வருதாங்க. அதெல்லாம் போட்டு பாருங்க. அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் போடுறப்போ உங்களுக்கு நிறைய அதுல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, அடுத்தது சோசியலாஜிக்கல் மாடல். சோசியலாஜிக்கல் மாடல் அப்படின்னு சொல்லப்படுறது இட் இஸ் எ குரூப் தியரிங்க. இது பாத்தீங்க அப்படின்னா குரூப் தியரி. அப்போ சோசியல் கல்ச்சுரல் தியரி அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இது வருதுங்க. இது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டான்ஸ்டைன் வெப்லான் அப்படின்ற கான்செப்ட். டான்ஸ்டைன் வெப்லானுங்க. Individual buyer behavior is influenced society by intimate groups as well as social classes அப்படிங்கிற intimate group as well as social classes. அப்போ எதால நிர்வகிக்கப்படுகிறது, எதால மாற்றத்தை உண்டாக்க முடியுது அப்படின்னு பாக்குறப்ப இண்டிவிஜுவல் பையிங் பிஹேவியர் இந்த சொசைட்டியால பார்க்கப்படுது அப்படின்னு. அப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கருப்பு அணியிறது குற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. கருப்பு ஆடை அணியக்கூடாது அப்படின்றதெல்லாம் இருக்கு. சாமிக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு குரூப்பே இருக்கு. ஏன்னா இது சொசைட்டல் பிஹேவியர். இன்னைக்குமே நிறைய வீடுகள்ல அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது வந்து நான் தவறா சொல்லல. என்ன அப்படின்னா இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த சொசைட்டி, சர்டன் ஹேபிட் அண்ட் கல்ச்சுரல். இட் இஸ் அஃபெக்டட் பை த இண்டிவிஜுவல் பையிங் பிஹேவியர் அப்படின்றத அதுல நம்ம சொல்லப்படுறதுங்க. ஹியூமன் பீயிங் இஸ் அனலைஸ்டு அஸ் எ ஸ்டிமுலி. அதை ஸ்டிமுலியா நம்ம எடுத்துக்கிறோம் ஆஸ் எ இன்புட், பிஹேவியர் ஆஸ் அன் அவுட்புட். அப்போ ஹியூமனோட சின்ன சின்ன விஷயங்கள் அதை வந்து நம்ம ஸ்டிமுலியா எடுத்துக்கிட்டு அதுக்கான பிஹேவியரை நம்ம அனலைஸ் பண்றோம். அப்போ சின்ன வயசா இருக்கிறப்ப நம்ம வந்து மாடர்ன் கல்ச்சரை லைக் பண்றதும், அதே சமயம் ஓல்டு ஆகக்கூடிய ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுல வருது அப்படின்னா ட்ரெடிஷனல் கல்ச்சருக்கு வரதும் ஒரு இயல்பான விஷயங்களாக இருக்கு. அதை வந்து கான்ஸ்பீசியஸ் கன்செப்ஷன் அப்படின்னு சொல்லி இவர் எழுதுறாருங்க. கான்ஸ்பீசியஸ் கன்சம்ஷன் அபவுட் டான்ஸ்டைன் வெப்லான். இந்த பேர் வந்தாவே இவரோட பேர் உங்களுக்கு வரணும். அதாவது குறிப்பிடத்தக்க நுகர்வு அப்படின்றாரு. அதாவது சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கி பயன்படுத்துறோமா. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதுல என்னென்ன கான்செப்ட் இருக்குன்னா கேபெட் எம்பேர் அப்படின்றது வாங்குவோரே விழித்திரா அப்படிதான் நம்ம சொல்லுவோம். கேபெட் எம்பேர் இது வந்து ஒரு லட்டின் பையர் பீவர். வாங்குவர் ஜாக்கிரதையா இருக்கணும் சார். இருக்க வேண்டும். வாங்குவோரே விழித்திரு அப்படின்னு அர்த்தம். வாங்குவோரே விழித்திரு, அப்ப நாம தான் விழித்திருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இந்த கான்செப்ட் எல்லாம் இதுல இருந்துதான் வருது. அப்போ சொசைட்டி இருக்கும், நீங்க எதுவும் பண்ண முடியாது. இது வந்து லட்டின் பிரைஸுங்க. கேவட் எம்பர் அப்படின்றது லட்டின் பிரைஸ். சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் ரெக்கார்டட் டிஸ்க்ளோஸ் எவரிதிங். அதாவது குட்ஸை பத்தின எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு செல்லர் வந்து பையர் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா வந்து ஒரு பையர் வந்து எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட்ல அதுதாங்க. அப்போ ஒரு செல்லர் வந்து எல்லாமே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த செல்லர் வந்து பேசவே மாட்டாரு. உங்களுக்கு பிடிச்சதுன்னா எடுத்துக்காங்க அப்படின்ற மாதிரியே நிற்பாரு. ஆனா பட் வி வாண்ட் டு நோ த என்டையர் இன்ஃபர்மேஷன் ஆர் கெட்டிங் ஃப்ரம் த செல்லர். அந்த செல்லர்கிட்ட இருந்து கேட்டு வாங்க வேண்டிய உரிமை உங்களுக்கு இருக்கு. அதுதான் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு பொருளுங்க. அடுத்தது ரெஃபரன்ஸ் குரூப். அதனால இதுல நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா the buyer is expected to examine the goods thoroughly before buying. அதனால வாங்குவோர் என்ன பண்ணணும், அந்த பொருளுக்கான எல்லா விஷயங்களையும் பார்த்து வாங்கணும். After having purchased the goods, the buyer find themselves as a defective or non-suitable for the purpose அப்படின்றப்போ நீங்க என்ன பண்ண முடியாது. he cannot hold the seller for liable for it. அப்போ செல்லர்கிட்ட வந்து நீங்க லைபிலிட்டியை எதிர்பார்க்க முடியாது.
நீங்க தான் அதுக்கு பொறுப்பானவர் அப்படின்னு அர்த்தம். கடைகள்ல எழுதி போடுறாங்க இல்லைங்களா, அதாவது ஒரு முறை விற்ற பொருள் திரும்ப மாற்றப்படாது, திரும்ப மாற்றப்படாது அப்படின்பாங்க. அதெல்லாமே வந்து கேவட் எம்பவர்னுடைய கான்செப்ட் தான். அப்ப நீங்க தான் அதுக்கு சூட்டபிளா பார்த்து வாங்கிக்கணும் அப்படின்னு நம்ம செய்யணும். பையர் பீவர் அப்படின்றது. அப்போ வெப்லான், தாஸ்டின் வெப்லான் அவருடைய கான்செப்ட் சோசியாலஜிக்கல் மாடல். இதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தியரி ஆஃப் லெசர் கிளாஸ் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்துல கல்ச்சுரல் அப்பாரட்டஸ் அப்படின்னு எழுதுறாரு. அதுல ஒரு வார்த்தை கான்ஸ்பீசியஸ் கன்சம்ஷன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கு பேரு குறிப்பிடத்தக்க நுகர்வு. குறிப்பிடத்தக்க நுகர்வு எதனால வரும் அப்படின்னா, இந்த குரூப் இன்ஃபுளுசஸ் ஆர் சொசைட்டி இன்டிமேட் த குரூப், அதனுடைய இன்ஃபுளுன்ஸால இதை நம்ம பார்க்கப்படுறோம் அப்படின்றத அதுல சொல்லப்பட்டிருப்பாங்க. ஓகே, இந்த 5 மாடலுமே பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதுக்குள்ள. ஏன்னா இது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டிய மாடலுங்க. பையர் பிஹேவியர் மாடல்ல பாத்தீங்கன்னா எக்கனாமிக் தியரி, அடுத்ததான் சைக்கலாஜிக்கல் தியரி ஆர் லேர்னிங் தியரின்னு சொல்லலாம். காக்னிசிவ் தியரி ஃபர்ஸ்டிங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா சைக்கோ அனாலிட்டிக்கல் சிக்மண்ட் ஃப்ராய்டு மாடலுங்க. அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா சோசியலாஜிக்கல் மாடல தாஸ்டின் வெப்லானுங்க. கான்ஸ்பீசியஸ் கன்செப்ஷன் அப்படின்ற கான்செப்ட் இவரோட தான். ஓகே, ஆல்மோஸ்ட் இதுல பாருங்க எக்கனாமிக் மாடல், இதெல்லாம் ட்ரெடிஷனல் மாடல்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, எக்கனாமிக்ஸ் மாடல் நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது லேர்னிங் மாடல் நம்ம வந்தாச்சுங்க. லேர்னிங் மாடல் பாவ்லோ, சோசியல் லேர்னிங் அப்படின்னு சொல்லியிருப்பார் பாவ்லோ, அதுல இருந்து வருதுங்க. அடுத்தது லேர்ன் பை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது கோட்லர்னுடைய கான்செப்ட். சைக்கோ அனாலிட்டிக்கல் மாடல், இதுல எல்லாமே வந்துருது. சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்னாவே நமக்கு யார் பேர் வரணுங்க, சிக்மண்ட் ஃப்ராய்டு. சிக்மண்ட் ஃப்ராய்டு தான் சைக்கோ அனாலிசிஸ்ங்க, ஃப்ராய்டு. சோசியலாஜிக்கல் வெப்லானுங்க இல்லைங்களா, தாஸ்டின் வெப்லானுங்க, வெப்லானுடைய கான்செப்ட். ஓகே, இப்ப பாருங்க கான்டெம்பரரி மாடல்ஸ் இருக்கு. கான்டெம்பரரி மாடல்ஸ்னா இப்போ நடப்பு சமகாலம் அப்படின்னு அர்த்தம். கான்டெம்பரரி அப்படின்னா சமகாலங்க, சமகாலத்துல டெவலப் ஆன சில மாடல்ஸுங்க. ஆனா பட் இதுதான் வந்து பேசிக்கானது. இதெல்லாம் கேட்க கூடாது அப்படின்றது இல்லை, இதெல்லாம் இருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஹார்வர்டு சேட் மாடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சேட் மாடல் ஈஸியா நிக்கோசியா மாடலுங்க. ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் மாடல். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஏங்கல் இகேபி மாடல் அப்படின்னு சொல்லலாம். பிளாக்வெல் அப்படின்னு சொல்லுவாங்க இகேபி மாடல். இகேபி மாடல் எல்லாம் வந்து இப்போ ரீசெண்டா நிறைய இடத்துல பார்க்கலாங்க. நிறைய புதுசான ரிசர்ச் எல்லாம் டெவலப் ஆகிட்டே இருக்கிறதுனால இந்த மாடல் எல்லாமே சில விஷயங்கள் வந்து பார்க்கப்படுது. இதெல்லாம் சமகாலத்துல டெவலப் ஆன மாடல்ஸுங்க. பேரு நல்லா தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஹார்வர்டு சேட் மாடல் அப்படின்றதுல இந்த இன்புட் அப்படின்றதும் அவுட்புட் அப்படின்றதுக்கு நடுவுல பர்பெக்சுவல் கான்ட்ராக்ட் அப்படின்றது ஒண்ணு இருக்கும். இதுக்குள்ளதான் நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது இல்லைங்க, இது ஆக்சுவலா இதோட பேரு, இதை விட்டுடுங்க. இது பர்பெக்சுவல் கான்ட்ராக்ட் இதுக்குள்ளதான் நடக்கும் அப்படின்றாரு. இன்புட் ஸ்டிமுலஸ், இது சிம்பாலிக் அண்ட் சோசியல், என்னென்னலாம் இன்புட் கொடுக்குறீங்களோ அது வந்து உங்களுடைய ஸ்டிமுலஸ் ஆக்டிவேட் பண்ணும். அதுக்கப்புறம் உங்களோட பர்செப்ஷன் அட்டென்ஷனை கிரியேட் ஆகி இதுக்குள்ளதான் இன்னர் ப்ராசஸ் நிறைய நடக்கும். ரெண்டும் ஒண்ணுதாங்க. இதுல இந்த பிளாக் பாக்ஸ் மாடல்ல என்ன இருக்கோ அதே தாங்க. இந்த பக்கம் இன்புட், இந்த பக்கம் அவுட்புட், நடுவுல இருக்கக்கூடியதெல்லாம் டிரான்ஸ்பார்மேஷன். பையர்ஸோட மைண்டு அதேதான் இங்க மாத்தி எடுப்பாங்க. கான்பிடன்ஸ், ஆட்டிடியூடு, சாய்ஸ் கிரைட்டீரியா, இந்த மாதிரி பேர் சொல்லிட்டே வராங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரிதான் இருக்கு. இது கான்டெம்பரரி மாடல்னு சொல்றாங்க. அவுட்புட்ல பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ், இன்டென்ஷன், இதெல்லாமே வந்துருது. ஃபர்ஸ்ட் கவனம், அதுக்கு அடுத்ததுதான் உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிராண்ட் காம்ப்ரிஹென்ஷன் வரும். அப்போ கம்பாரிசன் நமக்கு கொடுப்போம், அதுக்கு வாங்கக்கூடிய ஆர்வம், அதுக்கடுத்தது இன்டென்ஷன், அடுத்தது பர்ச்சேஸ். இதுக்குள்ள இந்த ப்ராசஸ் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அவுட்புட்ல அப்படின்னு சொல்றாரு. ஹார்வர்டு சேட் மாடல் அப்படின்னு சொல்றது ரொம்ப உள்ள போய் ரொம்ப இது வேணும்னா பர்பெக்சுவல் கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்றது நடுவுல இருக்கும் அப்படின்றத மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா போதும். நிக்கோசியா மாடல்ல பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ஃபீல்டா பிரிக்கிறாரு. ஃபீல்டு 1, ஃபீல்டு 2, ஃபீல்டு 3 and 4. இது வந்து ஒரு இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இங்கிருந்து இங்க போகும், இங்கிருந்து இங்க வரும்,
இங்கிருந்து இங்க வரும், இங்க போகும். அப்போ அவர் என்ன சொல்றாரு, இங்கிருந்து இங்க போறத இப்படி 3ஆ இருந்தது ஒரு 4ஆ பண்றாரு, அவ்வளவுதாங்க. ரவுண்டர் சர்க்கிள் கொண்டு வர்றாரு. நிக்கோசா மாடல் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. இது 1966ல டெவலப் பண்றாரு. கன்சியூமர் மோட்டிவேஷன் அண்ட் பிஹேவியர் அப்படின்னு அர்த்தம். இது இவரோட கான்செப்ட். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபர்ம்ஸ் அண்ட் பொட்டன்சியல் கன்சியூமருக்கு இடையிலான உறவுகளை பத்தி இது பேசப்படுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல மெசேஜ், எக்ஸ்போசர், அதுக்கான ஆட்டிடியூட கொடுக்குறாரு. எவாலுவேஷன், மோட்டிவேஷன், இது எல்லாமே இதுக்குள்ள வந்துடும். அப்போ ஆல்மோஸ்ட் சேம், எல்லாமே பாருங்க ஒரே மாதிரி தான் இருக்கும். பிளாக் பாக்ஸ் மாடல் தான் பேசிக்குங்க. பிளாக் பாக்ஸ் மாடல்ல இருந்ததான் எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. அதை பேஸ் பண்ணிதான் எல்லாமே நமக்கு இந்த சூட்டபிலிட்டி ஆகும். நிக்கோசா மாடல்ல 4 ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இதுல 1 ஆட்டிடியூடு, 2வது மோட்டிவேஷன், 3வது பர்ச்சேசிங் பிஹேவியர், 4வது எக்ஸ்பீரியன்ஸ். இது பாருங்க, இங்க இருக்கிறத மட்டும் நினைவுல வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இங்க நமக்கு 2, இது 2 மோட்டிவேஷன், 1 ஆட்டிடியூடு. அப்போ ஆட்டிடியூடு, மோட்டிவேஷன், பர்ச்சேசிங் பிஹேவியர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நிக்கோசியா மாடல். இப்ப நிறைய ரிசர்ச் எல்லாம் இதுலதான் பண்ணிட்டு இருக்காங்க. ரிசர்ச் மாடல் எல்லாம் புதுசா டெவலப் பண்றவங்க நிக்கோசியா மாடல்ல பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டிங்ல பிஹெச்டி பண்றவங்க, கன்சியூமர் பிஹேவியர் ஏதாவது ஸ்டடி பண்றீங்க அப்படின்னா இவரோட மாடல் எடுத்துக்கோங்க. இதுக்குன்னு பாத்தீங்கன்னா செட் ஆஃப் கொஸ்டினார்ஸ் இருக்கு. இவரு பாத்தீங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணதுல செட் ஆஃப் கொஸ்டினார்ஸ் கொடுத்துருக்கு. அப்ப எக்ஸிஸ்டிங் வேலிடு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து அதை நீங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரிசர்ச்சா நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். நிக்கோசியா மாடலை அடாப்ட் பண்ண மாதிரி கூட நீங்க கொண்டு போகலாம். இதெல்லாம் மார்க்கெட்டிங்ல ரிசர்ச் பண்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நாம பார்க்கிறது தேர்டு, அதாவது ஸ்டிமுலேட் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஸ்டிமுலேட் அண்ட் ரெஸ்பான்ஸ் மாடல். ஸ்டிமுலேட் அண்ட் ரெஸ்பான்ஸ் மாடல், ஓகே, எஸ்ஆர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு எஸ்ஆர் மாடல். எஸ்ஆர் மாடலுங்க, ஸ்டிமுலேட் அண்ட் ரெஸ்பான்ஸ் மாடல். இதேதான், இன்ஃபர்மேஷன் இன்புட் இருக்கும், அடுத்ததுல அவுட்புட் இருக்கும் அப்படின்றத ஆஸ்பெக்ட்ஸ்ல தாங்க. இதுல இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங், மெமரி வந்துடும், டெசிஷன் ப்ராசஸ் இருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் அவுட்புட் இருக்கும், இந்த இடத்துல அவுட்புட் வெளிப்பாடாக இருக்கும். இதெல்லாமே எஸ்ஆர் மாடல். ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்னா இன்புட், ரெஸ்பான்ஸ், அவுட்புட், அவ்வளவுதாங்க. இதுல நோன் மாடல். இதை ஃபுல்லாவே அவரு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா டிஃப்ரெண்டாவே சொல்லிவிட்டாரு. இகேபி மாடலை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பெருசா காம்ப்ரிஹென்ஷன் ஒன்றும் இல்லைங்க. ஏங்கல் கொலாட் பிளாக் ஹோல் மாடலுக்கு பெரிய காம்ப்ரிஹென்ஷன் எதுவும் இல்லை, அதனால அதை நான் விட்டுட்டேங்க. இதெல்லாமே பேரளவுல இருந்தா போதும். இதெல்லாமே உங்களுக்கு பேரளவுல இருந்தா போதும். அதனால மாடல்ஸா பொறுத்த அளவுக்கு இதுதான். இது சமகாலத்துல வந்த மாடல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சார்ட் இருந்தாவே உங்களுக்கு ரொம்ப போதுமானது. எதெல்லாம் ட்ரெடிஷ்னல் மாடல், எதெல்லாம் கான்டெம்பரரி மாடல்ஸ் அப்படின்ட்டு நீங்க எடுத்துக்கலாம். இதுல இருந்து தான் சார் கொஸ்டின் மாதிரி கேட்பாங்களா சார்? ட்ரெடிஷ்னல் மாடல் கொடுத்துட்டு கான்டெம்பரரி நடுவுல மிங்கிள் பண்ணிருப்பாங்க, அப்படிதானே சார்? வரலங்க. ஆனா பழைய புக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மாடல் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ பிள்ளையன் பகவதி, வேற புக்ஸ், ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ ரீசெண்டா வரக்கூடிய மாடல் இதுல ஸ்லிப்கோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கான்டெம்பரரி மாடலா ஒரு இன்க்ளூட் பண்றாரு. அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க.